என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு ஒரு துக்கமான செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, என்ன செய்தியாக இருந்தாலும் கருப்பன் சொல்கின்ற போது அதை என்னவென்று உடனடியாக தெரிந்து கொள்வதுதானே சிறப்பு. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையை அங்கு வேறாக ஆணி வேறாக பிரித்து பார்த்து அங்கே என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்று முழுமையாக தெரிந்து வைத்திருப்பவன் உன் அப்பன் கருப்பன் நான் மட்டுமே. என் குழந்தைக்கு இருக்கின்ற இந்த கருப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்வதுதானே நியாயம். கருப்பன் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்தையும் வர அனுமதித்தது கிடையாது. அப்படியே வருகின்ற கஷ்டங்களை கூட நான் என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெளிவுபடுத்தி கொடு வருகின்ற கொண்டுதான் இருக்கின்றேன். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வருவதாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை மீட்டெடுக்க கூடிய மன வலிமையை உனக்கு உன் அப்பன் கருப்பன் நான் கொடுத்திருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. இது நாள் வரையிலும் நீ சந்தித்த ஒவ்வொரு வேதனைகளும் உன்னை போட்டு பாடாய் படுத்தி எடுத்தது. அப்படி இருக்கும் போதெல்லாம் இனிமேலும் நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது, எது கொடுக்கிறது என்பதையும் நீ நினைத்து வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு இனி உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, ஒரு துக்கமான செய்தி என்று சொன்னவுடன் கருப்பா வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் போதாதா, இன்னும் எனக்கு வேதனையை கொடுக்க போகிறாய் என்று சொல்லி கேட்கின்ற என் குழந்தையே, அப்பன் சொல்கின்ற விஷயங்கள் ஆயிரம் காரணங்கள் இருக்கும். எந்த விஷயத்தையும் உன்னிடத்தில் நான் சொல்லிவிட நினைக்கும் போது அதில் உனக்கான நன்மைகள் நிச்சயமாக இருக்கும். உன்னோடு இருக்கின்ற இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கென நடத்தக்கூடிய விஷயங்கள் சரியது தவறு என்று என்பதை உன்னாலே கண்டுபிடித்து விட முடியும். அந்த அளவிற்கு அப்பன் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்துகிறேன் என்பதையும் நீ மறந்து விடாதே. சரி, இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். என் அன்பு பிள்ளையே, இப்போது இந்த கருப்பன் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை கேட்பதற்கு முன்பாக என் பிள்ளைகளிடத்தில் நான் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்பா கருப்பா, எனக்கு நீ எதை கொடுத்தாலும் சரி, கொடுக்கவில்லை என்றாலும் சரி, நீ எந்த விஷயத்தை நடத்தினாலும் சரி, நடத்தவில்லை என்றாலும் சரி, என்னை காணாமல் மட்டும் நீ இருந்து விடாதே. உனக்கு வருகின்ற மனதில் தைரியம் வருகிறது என்று சொல்கின்ற என் பிள்ளை யாரேனும் இங்கு இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த அப்பன் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். என் குழந்தையே, நீ என்ன கேட்டாலும், என்னை கண்டாலும் காணாவிட்டாலும் இந்த கருப்பன் எப்போதும் உன் மீது பார்வை வைத்திருப்பார் என்பதையும் மறந்து விடாதே. கருப்பன் ஒரு குழந்தையின் மீது அன்பு வைத்திருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு இந்த பதிவு கண்ணில் படும். இல்லாமல் போனால் இது போன்ற பதிவுகளை காண்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவுதான். இன்னும் சற்று சிந்தித்து பார்த்தால் நன்கு புரியும். எத்தனையோ குழந்தைகள் இந்த கருப்பண்ண சாமியை வணங்கி கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு கருப்பனின் ஆசீர்வாதங்கள் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது. அவர்களுக்கான நேரம் வரும்போது அவர்களுடைய பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் அதிகமாகும் போது நிச்சயமாக இந்த கருப்பன் அவர்கள் கண்களில் படுவேன். இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கருப்பன் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு இனி உன்னை தேடி வருகின்ற இந்த கருப்பன் உனக்கு என்ன நடத்துகிறேன் என்பதையும் நீ தெரிந்து கொண்டு எப்போதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து கொண்டிருப்பாய். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை நீ வருத்தப்பட மாட்டாய். எந்த சூழ்நிலையையும் என் பிள்ளை மனம் வேதனைப்பட மாட்டாய். அப்பன் இருக்கின்ற இடம் எப்போதும் என் பிள்ளைக்கு சந்தோஷம் நிறைந்த இடமாக இருக்கின்றதோ இல்லையோ, தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறைந்த இடமாக அங்கு இருக்க வேண்டும். அப்பா, நீ சொல்வது எல்லாம் புரிகின்றது.
ஆனால் என்ன துக்க நிகழ்வு, என்ன துக்கமான விஷயம் என்று முதலில் என் பிள்ளை நீ சொல்லிவிட்டாய். ஆனால் என் மனது ஆறுதல் படும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, துக்கமான விஷயம் என்று சொன்னேனே தவிர அது உனக்கு என்றுதான் நான் சொன்னான். என் பிள்ளையே, உன்னுடைய துரோகியினுடைய இல்லத்தில் ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. அது என்ன தெரியுமா? அது சந்தோஷப்படக்கூடிய செயல் அல்ல, துக்கமான விஷயம். அவர்களுக்கு அந்த துக்கமான விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன் தெரியுமா? அவர்கள் எத்தனையோ துன்பங்களையும் வேதனைகளையும் உனக்கு இப்போது கொடுத்து வேடிக்கை பார்த்து விட்டார்கள். மேலும் மேலும் வேண்டுமென்றே அவர்கள் கொடுத்து தெய்வங்களுக்கு மத்தியில் நின்று உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களையும் நடந்து கொண்டிருக்கின்றது. இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் துரோகங்கள் ஒழிய வேண்டும். துரோகம் இல்லாத நிலை இந்த வாழ்க்கையில் உருவாக வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவாக இருந்தாலும் இதிலிருந்து நாம் பெற நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நான் நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என் பிள்ளையே உண்மை. இந்த கருப்பன் நான் உனக்கு தருகின்ற இந்த விஷயம் என்னவென்று என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயம் இதில் நமக்கு வேதனையை கொடுக்கிறது என்று என் பிள்ளை நீ சிந்தித்து பார். என் குழந்தையே, நீ எப்படிப்பட்ட குழந்தை என்பது தெரியுமா? துரோகிக்கு கஷ்டம் வந்தால் என் பிள்ளையே வருத்தப்படுவாய். அப்படியானால் அவர்களுக்கு தான் கொடுக்கக்கூடிய இந்த பாடம் உனக்கு வேதனையை கொடுக்கும். ஆனால் இந்த இடத்தில் தான் நீ விழித்து கொள்ள வேண்டும். இப்படி இருந்துதான் இந்த வாழ்க்கையில் மிக பெரிய எளிமையாக ஏமாளியாக மாறி இருக்கின்றாய். யார் என்ன உதவி கேட்டாலும் இல்லை என்று முடியாமல் உன்னிடத்தில் இருப்பதையும் தூக்கி கொடுத்துவிட்டு வாழ்க்கையில் அத்தனை வேதனைகளையும் தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய குழந்தை இத்தனை நாளும் இந்த கஷ்டங்களுக்குள் சிக்கி தவிர்ப்பதை என் பிள்ளை நீ நிறுத்திவிட்டு இனி உன்னை தேடி என்ன வருகிறது, எது வருகிறது என்று நினைத்து என் பிள்ளை வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் ஒவ்வொரு நொடியும் இப்போதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கான விஷயங்கள் அத்தனையும் நிறைவேறும்படி நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது இந்த கருப்பனின் ஆசை அல்லவா? இதுவெல்லாம் உனக்கு நடக்கக்கூடாது என்பது துரோகிகளினுடைய எண்ணம். என் அன்பு பிள்ளையே, நம் மீது அக்கறை கொண்டவர்கள், நாம் வாழ்க்கையை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்று இவர்கள் எல்லோருமே நான் அத்தனை சுலபமாக இங்கு கண்டு விட முடிவதில்லை. நான் நினைத்தது போல யாரும் அவ்வளவு எளிதில் நம் கண் முன்னால் பட்டு விடுவதும் இல்லை. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்த முடியும் என்றால் அது தெய்வத்தில் மட்டும்தான் முடியும். அதனால் தான் இந்த கருப்பன் முடிவெடுத்திருக்கின்றேன். இத்தனை நாளும் உனக்கு ஆட்டம் காண்பித்தவர்களுக்கு நான் ஆட்டத்தை காண்பித்து விட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் நிச்சயமாக செய்த விஷயங்களுக்காக நிச்சயமாக மிகுந்த மன வருத்தம் அடைய வேண்டும் என்று எல்லாவற்றையும் கடந்து இனிமேல் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து சர்வ நிச்சயமாக நீ அத்தனையும் நிறைவேற பெற்றுக்கொள்ள தயாராகி இருக்க வேண்டும் என்றுதான் இந்த கருப்பன் இருந்து சொல்கின்ற வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. நான் உன்னோடு இருந்து சொல்கின்ற என்றென்றும் பயணித்து கொண்டிருக்கின்றாய். வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் ஒருபோதும் என் வார்த்தைகளை கேட்க வேண்டாம். நம்பிக்கையோடு கேட்டால் மட்டும்தான் நடத்தக்கூடிய விஷயங்களும் எதிர்வருகின்ற சூழ்நிலைகளும் என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எண்ணற்ற திருப்பங்களை கொடுத்திட்ட இந்த வாழ்க்கையில் இனி நடத்தக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக கண்டுகொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, எதையுமே நான் சுலபமாக எடுத்துக்கொண்டு செல்வதனால்தான் என் பிள்ளை நீ உன்னை ஏமாற்ற இவர்களுக்கு மனம் வருகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் சற்று சிந்தித்து என்னவென்று எதிர்த்து கேள்வி கேட்டுப்பார். உன் அருகில் வருவதற்கே அவர்கள்
இவர்கள் பயந்து நிற்பார்கள். இது போன்ற ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு தீய விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களால் நடத்தும் போது, என் அன்பு பிள்ளையே, இதையெல்லாம் நீ உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் தயாராக இருந்து விட்டால் போதும். என் பிள்ளையே, இப்போது சந்தோஷமாக நான் எதையுமே யோசிக்க வேண்டும் என்று என் பிள்ளை நினைக்காமல், வாழ்க்கையில் வேதனைகளை எல்லாம் என் குழந்தை நீ தூக்கி சுமக்காமல், நினைக்காமல், சுற்றி வருகின்ற மனிதருடைய இந்த எண்ணங்களை புரிந்து கொண்டு எப்போதும் நீ என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் போதும். இனி வரக்கூடிய நேரங்களில் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும். கஷ்டத்தோடு இந்த வாழ்க்கையை நீ எப்போதும் என் பிள்ளை நீ அனுபவிக்க நினைக்காமல் சந்தோஷமாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள நீ எப்போதும் தயாராக இரு. நடக்கின்ற விஷயத்தை நிறைவாக என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்வாய். இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்வாய். கருப்பன் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாடம் இனி உன் வாழ்க்கையின் பக்கமே அவர்கள் திரும்பிவிட முடியாதபடிக்கு இருக்க போகின்றது. என்னென்ன விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்த வேண்டும், எந்தெந்த உறவுகளை எல்லாம் உன்னிடத்தில் இப்போது இருந்து பிரிக்க வேண்டும், யாரெல்லாம் கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று நினைத்த இவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் நிச்சயமாக நான் பொய்யாக்கப் போகிறேன். என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளுமே நான் உன்னிடமிருந்து கொண்டு இவர்கள் உனக்கு கொடுத்த பிரச்சனைகளை கண்டு வேடிக்கை பார்க்கிறோர் என்று கேட்டால் அதுதான் கிடையாது. எந்த எல்லை வரை செல்வார்கள் என்பது அவர்களின் இலக்குக்கு அதை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருப்பேன். எல்லை மீறும் போது தண்டனை பெறுவார்கள். எல்லையை தாண்டி செல்லும் போது அவர்கள் கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் கிடைத்தே தீரும். இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும். உன்னோடு நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதை நீ நிச்சயமாக உனக்கு தெரிந்து வந்துவிடும். ஒரு நொடியில் மாறுகின்ற வாழ்க்கை அல்லவா, ஒரு நொடியும் மாறுகின்ற வாழ்க்கை என்பதை முதலில் புரிந்து கொண்டு கருப்பனின் ஆசிகளின்படி எப்போதும் பெருமகிழ்ச்சியோடும் மிக பெரிய சந்தோஷத்தோடும் இருக்க பழகிக்கொள். எல்லா விஷயங்களும் இந்த கருப்பனிடத்தில் நிச்சயமாக பதில் இருக்கிறது. எல்லா விஷயங்களும் நிச்சயமாக இந்த கருப்பனிடத்திலிருந்து நல்ல தீர்வு கிடைக்கிறது. அதனால் எதையுமே நீ தானாகவே என் பிள்ளை உன் தலையில் தூக்கி போட்டு கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. நடப்பது அத்தனையும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக உணர்த்தி கொடுக்கும் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும். என் அன்பு பிள்ளையே, அதுவும் போதும். இந்த வாழ்க்கை எப்போதும் உனக்கு பிரச்சனைகளை முழுமையாக காண்பிக்கவில்லை. ஏனென்றால் அது மட்டுமல்லாமல் இனியும் பல பிரச்சனைகளை இந்த வாழ்க்கை உனக்கு ஒழித்துதான் வைத்திருக்கின்றது. அதனால் இப்போதே அதையெல்லாம் அனுபவித்து விட்டாய். ஆனால் மீதமுள்ளதை எப்போது அனுபவிப்பது? அதனால் பிரச்சனைகள் வரும்போது எப்போதுமே வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். அதை தொடர்கரையாக மாறுவதும் சிறுகதையாக மாறுவதும் உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது. நம்பிக்கையானாலும் நீ எடுக்கின்ற முடிவுகளை பொறுத்துதான் என்பதை புரிந்து கொண்டால் போதும். இந்த நேரம் நீ எதை என்னிடத்தில் வேண்டி நின்றாலும், எந்த விஷயத்தை என் முன்னால் நீ விரும்பி கொண்டு வந்து சேர்த்தாலும், இவை எல்லாமே உனக்கு நிச்சயமாக எப்போது மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நொடி, இந்த கருப்பன் உன்னோடு இருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்ட நொடி இப்போது இனி எப்பேற்பட்ட தீமைகளும் உன்னை நெருங்காதபடி இவர்களின் இல்லத்தில் நான் துன்பத்தை கொடுத்து விடுகின்றேன். அடுத்தவர்களுக்கு துரோகத்தை செய்தால் நமக்கு தான் என்ன நடக்கும் என்பதை இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் செய்ய வந்த காரியத்தை கச்சிதமாக செய்துவிட்டு செய்கிறேன். நீயும் பெற நினைக்கின்ற விஷயத்தை சரியாக அவர்களுக்கு கொடுப்பதும், சரியாக அவரிடத்திலிருந்து நீ
பெற்றுக்கொள்வதுமாக இருந்துவிட்டால் போதும். இனி உன்னை நெருங்க அவர்கள் வரமாட்டார்கள். உன்னை நெருங்க அவர்கள் பயப்பட வேண்டும். தவறு செய்தவரின் மீது ஒருபோதும் இரக்கம் காட்டிவிடாதே. மற்றவையெல்லாம் தானாகவே நடக்கும். என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.